25 வருஷத்துக்கு முன்னாடி நாலனாவுக்கு 25 பைசாவுக்கு ஆசை சாக்லேட்டை யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு ஏக்கத்தோட பார்த்துட்ருப்போம். இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தைங்க முகத்தை பாருங்களேன். அந்த ஏக்கன்றது கொஞ்சமாவது இருக்கா? நாலனாவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ட அந்த ஆசை சாக்லேட் 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு சாக்லேட்னாலே அது அவங்க கையை விட பெருசாக தான் இருக்கும். ஹவு ஃபார் வில் யூ கோ ஃபார் லவ்? லவ் பண்ணுறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் நான் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க. சாக்லேட் கம்பெனிக்காரனுக்கு அதுவும் தெரியும். இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கடைசின்றது எந்த வயசுன்றது தான். 70-80 வயசு வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்றது ஒன்று, 40-50 வயசுலேயே கேடு வந்து உன்னை பரி பண்ணிட்டாலும், அது இங்கிலீஷில் கேடு பரின்னு ஸ்டைலாக சொல்லலாம். உன்னை பரி பண்ணிட்டாலும் அப்போவும் கல்லறைக்கு பக்கத்தில் இருப்பேன்றது. ஐம் சாரி, யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் இதை சொல்லலை. ரியாலிட்டி இது தான். இவனுங்க விளம்பரத்தெல்லாம் பார்த்து நாம் மயங்கி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி அதிகமாக சாப்பிட நம்ம ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்வீட் இருந்தால் வீடே ஸ்வீட்டாக இருக்கும். யார் வீடு? அந்த சாக்லேட் கம்பெனிக்காரன் வீடும், அதை தின்னுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பில்லு கட்டும்போது ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிற வீடும் தானே. உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விளம்பரத்துக்கும் பின்னாடி இருக்கிற பல விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்டுக்கும் பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸையாவது என்ன ஏதுன்றதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ்.